அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக போகுதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்த நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொண்டு செய்தாலே பலவிதமான தடைகள் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அது என்ன பரிகாரம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போக. ரிஷப ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போதுமே ரொம்ப அமைதியாக தாங்க இருப்பீங்க, அரவணைப்போடு நடந்துப்பீங்க. ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவங்க மீது யாராவது விரும்பாதவங்களாக கவனிக்காமல் இருந்தாங்கன்னா அதை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை தான் நீங்கள் விரும்புவீங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலிப்பது என்பது வெற்றி பெறக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் தினமும் ஓடுவது போல் உங்களுக்கு அமையுங்க. சுயசார்பான மனிதர்களையும் அவங்களை கவர தினமும் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டியதாக கூட அமையும். அதில் தினமும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டாலும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை தினசரி திருவிழாகத்தான் அமைய போகுதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதை மட்டும் நீங்கள் வென்று விட்டால் அதன் பிறகு உங்கள் மீது இருக்கக்கூடிய வாழ்நாள் அற்புதமாக அமையுன்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகநிலையை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் அமைஞ்சிருக்கு. ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருனே, சுகஸ்தானத்தில் சுக்கிரனே, கேது பஞ்சமஸ்தானத்தில் குருனே, சூரியனே ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனே, தொழிற்ஸ்தானத்தில் சனினே, ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி பெறுங்க. மற்றவர்களுக்கு உதவ இந்த நேரத்தில் நீங்கள் முன் வருவீங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்கி உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீங்கள் பெறலாம். உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைத்தாங்கன்னா அதனை விடுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை இனி காணப்படுங்க. உறவு உங்களுக்கு பலப்பட போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாயிருக்கு. வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டியதாக அமையும். போட்டிகள் உங்களுக்கு குறைய தொடங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழிலில் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சற்று தடுமாற்றம் உண்டாகலாம். எந்த ஆர்டராக இருந்தாலும் யோசித்து உரியது நல்லதான்னு தெரிந்து கொண்டு ஆர்டர் எடுப்பது தாங்க நல்லது. எந்த வேலையை முதல்ல கவனிப்பதுன்னு குழப்பம் கூட உங்களுக்குள்ள உண்டாக. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையான பேச்சால் வெற்றி காண்பீங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டிய ஆசை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிறைவேறுங்க. எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் கூட உங்களுக்குள்ள உண்டாகலாம். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறைய தொடங்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருங்க. அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் உள்ளவங்களோடு வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த நேரத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களை படித்து மகிழ்வீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில முன்னேற்றமான மாற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு மாற்றலாம்னு கூட எண்ணம் தோன்றும். அதுவும் நல்லதாக அமையுங்க. உடனே கை கூட விட்டாலும் அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு. பெற்றோர் நலம் கவனிக்க வேண்டிய காலம் தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றிக்கொள்ள நினைத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள தக்க தருணமாக இது அமைஞ்சிருக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை இந்த நேரத்தில் தவிர்த்திடுங்க. கவிர்த்து சொல்வதையும் தவிர்த்திடுங்க. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியதாகவும் அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கையும் யோக வாழ்க்கையும் இரண்டிலுமே சமமான எண்ணங்கள் உண்டாகிடும். அருளாளர்களுடைய சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும்.
பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாக பிரிவுக்கு வரும். இளைய சகோதர குடும்ப பாரம்பரிய தொழில் ஈடுபட்டு லாபத்தை நீங்கள் பெறலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்து முடிக்க உதவுங்க. உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவரிலிருந்து பாராட்டு கிடைக்க போகுது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து மனம் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் பெற உதவும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது வேண்டும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது அமையும். குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கிடுங்க. பெண்களுக்கு பெரியவங்கள் மூலம் உதவிகள் நீங்க பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா காரியங்களில் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அரசியல்வாதிகளுக்கு வேலைகளை உடனே முடியாமல் இழுபறியாக அமையலாம். வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடங்கள் இனி இருக்காது. படிப்பில் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். தொடர்ந்து நட்சத்திர பலன்களாக பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களும் உங்கள் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான பேச்சு கை கொடுத்துடுங்க. இந்த நேரத்தில் பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமையும். வீண் பிரச்சனைகள் இனி இருக்காது. மரியாதை அந்தஸ்து அனைத்துமே உயரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் கைகூடி வரும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தேவைக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறுங்க. கூடுதல் லாபத்தையும் நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு இந்த நேரத்தில் கிடைச்சிடும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்போடு அமையலாம். மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படுங்க. உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கம் சண்டை சச்சரவு குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாய்க்கு பூஜை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகள் நீங்கி பண வரவு உண்டாகும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் படிப்படியாக நீங்கிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரையுமே உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நல்ல முடிவை நீங்கள் பெறலாம். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலனும் கிடைத்திடும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்கள் கைகூடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை ஈடுபடலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணி சுமை குறைந்து காணப்படும். குடும்பத்தில் இருப்பவங்களுடன் தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த காரியம் சாதகமான முடிவை பெறும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பாராட்டு பெறுங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா காரியங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கிடும். மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படித்தீங்கன்னா வெற்றிக்கு உதவியாக அமையும். பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைங்க அவங்க போக்கிலேயே இந்த நேரத்தில் விட்டு பிடிப்பது தான் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது பற்றி மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கிடும். முன்னேற்றக்கான கடுமையாக உழைக்க வேண்டியதாக அமையும். குழப்பம் நீங்கி மன நிம்மதி கிடைத்திடுங்க. சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். செயல்திறன் மூலம் பாராட்டு பெறுவீங்க. வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். உடல்நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாதிப்பு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல் உஷ்ணம் சம்மந்தமான நோய் வரலாம். தண்ணீர் அதிக அளவில் பருந்துவது ரொம்ப நல்லது. பண பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படலாங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூடுதலான லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியுடைய நட்பதிப்பை பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. பதிவில் நாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன் அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்னும் மந்திரத்தை பதிவிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதோஷ நேரத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியுங்க. எதிலும் சாதகமான நிலை உருவாகுன்னே சொல்லலாம்.
மேலும் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அளவில்லாத நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.